MITM இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும் மேன் இன் த மிடில் அட்டாக். அதாவது நீங்க ஒருத்தருக்கு மெசேஜ் பண்றீங்க, இன்னொருத்தருக்கு மெசேஜஸ் பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் யாராச்சும் ஒருத்தர் அதை இன்டர்செப்ட் பண்ணி அதை பார்க்க முடியும்னு நினைச்சா அதான் மேன் இன் த மிடில் அட்டாக். இது சாத்தியமானு கேட்டா கண்டிப்பா சாத்தியம். இன்னொரு விஷயம் என்னன்னா டிஜி நோட்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி 2011 இந்த மேன் இன் த மிடில் அட்டாக் மூலமா அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டாங்க. ஸோ அந்த கேஸ் ஸ்டடியும் இதுல பார்க்க போறோம். அதை ஹேக் பண்ணது யாருன்னா ஒரு 21 வயசு ஈரானியன் கை. சரிங்களா? அதுக்கப்புறம் 21ஆம் நூற்றாண்டுல நடந்த இந்த மேன் இன் த மிடில் அட்டாக் பத்தின ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். இந்த மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படின்னா என்ன, இதுல என்ன டேஞ்சர் இருக்கு, உங்களுடைய அடையாளம் எப்படி இதுல திருடுவாங்க, அதுக்கப்புறம் இது எந்த அளவுக்கு டேஞ்சர், எந்த அளவுக்கு நீங்க சேஃப் அண்ட் செக்யூர் உங்க சைடுல இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமே இந்த வீடியோல நம்ம கொஞ்சம் லென்த்தியாவே சொல்லியிருப்போம். ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா மேன் இன் த மிடில் அட்டாக். இந்த பேர்லயே உங்களுக்கு தெரியும், அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்தாங்க. என்ன இவர் தான் இந்த மேன். இந்த மிடில் சொல்றது தெரியுங்களா, மேன் இன் த மிடில். அதாவது ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் இந்த அட்டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க மோஸ்ட்லி நடக்கும் அப்படின்னா இந்த ஃப்ரீ வைஃபை எல்லாம் இருக்கு தெரியுங்களா. இப்போ வந்து நீங்க ஒரு காஃபி ஷாப் போறீங்க, இல்ல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஒரு ஏர்போர்ட், இந்த மாதிரி ஃப்ரீ வைஃபை அன்செக்யூர் நெட்வொர்க்ல நீங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க சைட்ல உங்களுக்கே தெரியாம உங்களுக்கு உள்ளார வந்துட்டு அவங்க மொபைல் அப்ளிகேஷன் ஆகட்டும், இல்ல வந்து ஒரு வெப்சைட் ஆகட்டும், அவங்க வந்து தேவையில்லாத ஸ்கிரிப்ட்ஸ் அவங்க சைடுக்கு ரீடைரக்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கூட இந்த மேன் இன் த மிடில் அட்டாக் பண்ணலாம். இங்க தான் வந்துட்டு மோஸ்ட்லி டார்கெட்டட் யூசர்ஸா இருப்பாங்க. இது நான் எப்போ ஒரி பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸை நீங்க இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ரெண்டாவது, நீங்க யூஸ் பண்ற வெப்சைட் HTTPS அப்படின்னு பார்க்கணும். HTTP அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா மேன் இன் த மிடில் அட்டாக் பார்த்தீங்கன்னா 100% சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிடும். இந்த உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அழகாவே அவங்க எடுத்துப்பாங்க. இந்த HTTPS இருந்துச்சு அப்படின்னா அது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி, SSL செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்துட்டு நம்ம ஹவு டு ட்ராக் இன்காக்னிட்டோ மோட் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்து அதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வயர் ஷார்க்ல நம்ம பாக்கெட்டை கேப்சர் பண்ணிருப்போம். இங்கேயும் நீங்க உங்க ஒரு Facebook யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இங்க இருந்து வெளியே போகும்போது அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸை வேற ஏதாச்சும் கேப்சர் பண்ணா பார்க்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த TLSும் இந்த SSL ப்ரோட்டோகால்ஸும் என்ன பண்ணும், என்கிரிப்ட் பண்ணிடும். டேட்டாவை பாத்தீங்கன்னா என்கிரிப்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அனுப்பும். சரிங்களா? சோ அதனால HTTPS செக்யூர் அப்படின்னு நம்ம மோஸ்ட்லி சொல்லுவாங்க. சரி, அப்போ HTTPS சைட்டை நான் யூஸ் பண்ணா என் சைட்ல நான் சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கலாமான்னு கேட்டா இன்னொரு விஷயம் சொல்றேன். HTTPS சைட் அப்படிங்கிறது லெஜிட்டான பர்சன் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மால்வேர் மேக்கர்ஸா இருக்காங்க, ஒரு ஃபிஷர்ஸா இருக்காங்க, ஒரு ஸ்கேமர்ஸா இருக்காங்க, ஒரு ஸ்பேமர்ஸா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா HTTPS அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சோ HTTPS யூஸ் பண்ணாலும் உங்க சைடுல பாத்தீங்கன்னா நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கணும். அது வந்து லெஜிட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். இப்போ இந்த டிஜி நோட்டார் அப்படிங்கிற ஒரு கேஸ் ஸ்டடிக்கு நம்ம போறோம். 2011 டிஜி நோட்டார் அப்படிங்கிற ஒரு கம்பெனி டச் கவர்மெண்ட் சைட்டுக்கு அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. இது என்ன சர்டிபிகேட் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க கூகுள் குரோம் பிரவுசர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடுல மேல சைட்டுக்கு பக்கத்துல அங்க ஒரு லாக் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கீழே கனெக்ஷன் இஸ் செக்யூர் வரும். அந்த கனெக்ஷன் இஸ் செக்யூரை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சர்டிபிகேட் இஸ் வேலிட் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நோட்டிபிகேஷன் ஒரு ப்ராம்ப்ட் உங்களுக்கு வரும். அங்க திஸ் சர்டிபிகேட் இஸ் வேலிட் இஷ்யூவர் அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். இந்த இஷ்யூவர் தான் டிஜி நோட்டார் அப்படிங்கிறவங்க டச் கவர்மெண்ட்டுக்கு நீங்க வந்து இந்த சர்டிபிகேட்டை யூஸ் பண்ணுங்க, இந்த வெப்சைட் வந்து ப்ராப்பரான வெப்சைட் தான், ஒரு நல்ல ஒரு வெப்சைட் தான், நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்திருந்தாங்க. யார்? டிஜி நோட்டார் கொடுத்திருந்தாங்க. இப்போ அந்த சர்டிபிகேட்டை கிட்டத்தட்ட அவங்க கவர்மெண்ட் சைட்லயும் அவங்களுடைய வேலிடிட்டி, அவங்களுடைய அத்தென்டிகேஷன் வேலிட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய இன்டர்நெட் யூசர்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. சரிங்களா? இன்க்ளூடிங் கூகுள் கூட அவங்க ப்ரொவைட் பண்ணிருந்தாங்க. தென் லேட் 2011 வந்துட்டு ஒரு 100 ஃபேக் சர்டிபிகேட்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க நிறைய டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இந்த டிஜி நோட்டாரோடைய ஃபேக் சர்டிபிகேட்ஸ் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, இந்த ஃபேக் சர்டிபிகேட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ள இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே இன்டர்செப்டும் பண்ணலாம், அந்த டேட்டாவை டீக்ரிப்டும் பண்ணலாம். டீக்ரிப்ட் அப்படின்னா அது ஈவன் HTTPS இருந்தாலுமே உங்களுடைய இன்ஃபர்மேஷனை அவங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. எப்பன்னா 2011 அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சுன்னா அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு 24 மணி நேரமும் உங்களை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. தென் இந்த மேன் இந்த மிடில் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா எப்படி, எதுக்காக அப்படின்னா இஸ்ரேலியன் சிட்டிசன்ஸை வந்து மானிட்டர் பண்றதுக்காக நாங்க வந்து ஹேக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அங்க தெரியுது. தென் இது யார் பண்ணாங்க, என்ன பண்ணாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் பாத்தீங்கன்னா எங்கும் தெரியல. பட் என்னன்னா, திடீர்னு வந்து இன்டர்நெட்ல ஒருத்தர் அக்ளைம் பண்றாரு, என்னன்னா இந்த வெப்சைட்டை ஹேக் பண்ணது நான் தான். அந்த டிஜி நோட்டாரையே பாத்தீங்கன்னா இந்த ஹேக் பண்ணது யாருன்னா நான் தான் பண்ணேன். அவருக்கு வயசு என்னன்னா 21 வயசு. எதுக்காக பண்ணேன்னா, போஸ்னியன் வார்ல வந்துட்டு 8000 பேர் இறந்தாங்க. அதுல வந்து பதிலடி கொடுக்கறதுக்காக இந்த கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருச்சு, டச் கவர்மெண்ட் இன்வால்வ் ஆயிருச்சு. அதுக்காக நான் பதிலடி கொடுக்கறதுக்காக இதை நான் ஹேக் பண்ண அப்படிங்கிற மாதிரியும் பாத்தீங்கன்னா இவர் சொல்றாரு. சோ அந்த பர்சன் சொல்றாரு தெரியுங்களா, அவருடைய யூசர் நேம் என்ன அப்படின்னா கொமோடோ ஹேக்கர் அப்படிங்கிற யூசர் நேம். இன்னொரு விஷயமும் சொல்றாரு, நான் இதை மட்டும் ஹேக் பண்ணல, இந்த மாதிரி 3 சர்டிபிகேட் அத்தாரிட்டியுமே, அதாவது இன்க்ளூடிங் திஸ் இன்னொரு 3 சர்டிபிகேஷன் அத்தாரிட்டியும் பாத்தீங்கன்னா நான் ஹேக் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. சோ இப்போ இங்க என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா, சர்டிபிகேட் அத்தாரிட்டி ஹேக் பண்றாங்கன்னு தெரிய வரும்போது அப்ப அந்த சர்டிபிகேட் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே காம்ப்ரமைஸ்ட், அவங்க எல்லாருமே MITM
MITM அட்டாக் மூலமா மொத்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருந்துருக்காங்க. சரிங்களா? இப்போ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வருது. இந்த மாதிரி வந்து இந்த டிஜினோட்டார் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வந்து காம்ப்ரமைஸ் இருக்கு அப்படின்னே அதை யூஸ் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை அக்செப்ட் பண்றது ஸ்டாப் பண்ணிடுறாங்க. தென் 2011 அதாவது செப்டம்பர் 20, 2011 பார்த்தீங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதை வந்து டீஃபங்க்ஷன் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல டிஜினோட்டார் அப்படிங்கிற இந்த MITM அட்டாக் மூலமா மொத்தமா என்டையராகவே க்ளோஸ் பண்ணி போற மாதிரி ஆயிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இதுல ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரௌசர் இருக்கு, கூகுள் குரோம் ப்ரௌசர் இருக்குன்னா அந்த ப்ரௌசர் வந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். இந்த மாதிரி வந்து ஒரு இன் பிட்வீன் மேன் இன் தி மிடில் அட்டாக் போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சொல்லிடும். பட் இந்த மாதிரி கூகுள் குரோமையே ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு சொல்லும்? அந்த மாதிரி கேசஸ் தான் இந்த டிஜினோட்டார்ல நமக்கு இருக்கு. அது அந்த சர்டிஃபிகேட்டையே அத்தாரிட்டியே ஹேக் பண்ணிருக்காங்க. அப்ப அந்த சர்டிஃபிகேட் யூஸ் பண்றவங்க எல்லாரோட இன்ஃபர்மேஷனுமே எங்க போயிட்டு இருக்கு? MITM மூலமா ஈஸியா கேப்சர் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த கேஸ் ஸ்டடிஸ் மூலமா நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள். ஸோ இன்னைக்கு இருக்கிற கேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய ப்ரௌசர்ஸும் பாத்தீங்கன்னா நிறைய ஆட்-ஆன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மூலமாவே நீங்க MITM ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. பட் 100% ப்ரிவென்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. தென் இது மூலமா என்ன டேஞ்சர்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த MITM அப்படிங்கிறது பார்க்க சின்னதா தான் தெரியும். ரொம்ப அவ்வளவு சீக்கிரம் யாருங்க நம்ம உள்ள வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். பட் இதுல நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. என்ன மாதிரி டேஞ்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா தெஃப்ட் ஆயிடும். அதாவது உங்களுடைய அடையாளத்தை ஈஸியா திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, ஏது பண்றீங்க, உங்களுடைய மொத்த பர்சனல் ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா ஈஸியா திருடு போறதுக்கான வாய்ப்புகள் இந்த MITMல இருக்கு. ரெண்டாவது சர்வைலன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது உங்களை 24 மணி நேரமும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன் கேஸ் யாராச்சும் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்களை சர்வைலன்ஸ் 24/7 பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இதுல அதிகம். மூணாவது ஃபினான்ஷியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அதாவது உங்களுடைய காசு போறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகம். பார்க்க லெஜிட்டான இருக்கிற வெப்சைட்டை உங்க முன்னாடி வச்சு அதுக்கு ரீடைரக்ட் பண்ண வச்சு அதுக்கு பேமெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இந்த MITMல ரொம்பவே அதிகம். அப்புறம் மால்வேர் இன்ஃபெக்ஷன் பண்றதுக்கும் ரொம்பவே அதிகம். காரணம் உங்களுடைய ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்றீங்கன்னா அதுல டிராப்பர் போடுறதுக்கும் அதுல இன்ஜெக்ட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த MITM மூலமா பண்ணலாம். அப்புறம் பிசினஸ் சபோட்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படின்னா டிஜினோட்டார் இருக்கு சரிங்களா, உங்களுடைய ரெப்புடேஷன் போயிடுச்சுன்னா உங்களுடைய மொத்த பிசினஸ்மே பாத்தீங்கன்னா அப்படி நிறுத்துற மாதிரி ஆயிடும். ஸோ அதையும் நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா பாத்துக்கணும். கடைசியா நெட்வொர்க் எக்ஸ்ப்ளாய்டேஷன். உங்களுடைய நெட்வொர்க்கை காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுடைய ஒரு சிஸ்டமை காம்ப்ரமைஸ் பண்ணாலும் அது மூலமா நெட்வொர்க்குள்ள நுழைஞ்சு மொத்த இன்ஃபர்மேஷனுமே எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த MITMல அதிகமாவே இருக்கு. ஸோ இதுல டேஞ்சர்னு பாத்தீங்கன்னா நிறைய டேஞ்சர்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ஒரு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேஞ்சர்ஸை நீங்க சேஃப் அண்ட் செக்யூரா வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும் உங்க சைட்ல. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் MITM இருக்கு. இப்போ MITM அப்படின்னா நம்ம ஒரு பிளாங்கா MITM அப்படின்னு சொல்றதை விட இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கு கரெக்டா. ஸோ அந்த வழிமுறைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுல 2 ஃபார்முலா இருக்கு, அதுக்கப்புறம் 2 கேட்டகரி இருக்கு, அதுக்கப்புறம் 4 டெக்னிக் இருக்கு. இது மூலமா தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா இன்டர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 பேருக்கும் போற மெசேஜஸை இன்டர்செப்ட் பண்ணுவாங்க, அதாவது பார்ப்பாங்க. அதான் இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்றது. ஸோ இதுதான் இன்டர்செப்ஷன். ரெண்டாவது ஃபார்முலா என்னன்னா டீக்ரிப்ஷன். ஸோ நீங்க வந்து ஒரு மெசேஜ் அனுப்புறீங்க, இன்னைக்கு 10 மணிக்கு இந்த ஃபீனிக்ஸ் மாலுக்கு வான்னு அனுப்புறீங்க. ஸோ 10 AM அனுப்புறீங்க. அப்போ அதை வந்து இன்ஃபர்மேஷனை டீக்ரிப்ட் பண்ணிட்டு 10 AM அனுப்புறத 10 PM மாத்தி அனுப்புறாங்க. ஸோ நீங்க அனுப்புற மெசேஜ் 10 AM, போன மெசேஜ் 10 PM. இப்போ இந்த டீக்ரிப்ஷன் சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இன்டர்செப்ஷன் ஒரு பக்கம் இருக்கும், டீக்ரிப்ஷன் இன்னொரு பக்கம் இருக்கும். இதுதான் 2 ஃபார்முலா. 2 கேட்டகரின்னு சொன்னது தெரியுங்களா, அது வந்து ஆக்டிவ் செஷன் சொல்லுவாங்க, ரெண்டாவது பாசிவ் செஷன் சொல்லுவாங்க. இது என்ன ஆக்டிவ் செஷன் அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி கூகுள் குரோம் ஓபன் பண்றீங்க, திடீர்னு ஒரு வெப்சைட் ஓபன் ஆகுது. அந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா ஹேக்கருடைய வெப்சைட்டா இருக்கும், அதாவது சைபர் கிரிமினலுடைய வெப்சைட்டா இருக்கும். ஸோ நீங்க ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணீங்கன்னா அது கம்யூனிகேட் ஆகிறது யாருக்கு கம்யூனிகேட் ஆகும்னா இந்த சைபர் கிரிமினலுக்கு கம்யூனிகேட் ஆகும். அது ஆக்டிவா அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. இந்த மாதிரி இவர் உள்ள வராங்க, ஸோ இந்த பர்சன் லாகின் பண்ணிருக்காங்க, இந்த பர்சன் இந்த இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிருக்காங்கிறது ஆக்டிவ் செஷன்ல உள்ள வரும். ரெண்டாவது பாசிவ் செஷன் எப்படின்னா, ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு ABCD பேங்க் இருக்குன்னா ABCD பேங்கை வந்து இந்த MITM காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இதை பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா, இங்க ஒரு பர்சன் லாகின் பண்றாங்க, அவங்க என்ன டிரான்சாக்ஷன் பண்றாங்க, அவங்க வந்து என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள வச்சிருக்காங்க, அது என்ன மாதிரி அக்கௌண்ட்ங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பாத்தீங்கன்னா இந்த பாசிவ் ஸ்கேனிங்ல பண்ணிட்டே இருப்பாங்க. யாருன்னா இந்த சைபர் கிரிமினல் பாசிவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத லைவ் மானிட்டரிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுதான் ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் உள்ள வித்தியாசம். இந்த டெக்னிக்ஸ் சொன்னோம் தெரியுங்களா, இந்த டெக்னிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த கேட்டகரி நம்ம பார்த்தோம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்முலா பார்த்தோம். இதை என்ன டெக்னிக்ஸ் வச்சு உங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வைஃபை ஈவ்ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா ஃபேக் வைஃபை கிரியேட் பண்ணி அது மூலமா உங்களை உள்ள வர வைக்கிறது தான் இந்த சைபர் கிரிமினலுடைய ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, இப்போ நான் ஒரு சிம்பிளா ஒரு ரியல் டைம் சொல்றேன். இப்போ ARP ஸ்பூஃபிங் இன்டர்நெட்ல சர்ச் பண்ணுங்க. இப்போ ARP ஸ்பூஃபிங் அப்படின்னா, நீங்க ஒரு வைஃபைல கனெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மேக் அட்ரஸ் இருக்கா, இப்போ அவங்க இன்னொருத்தருடைய மேக் அட்ரஸ் என்னுடைய மேக் அட்ரஸ் தாங்கிறது ஸ்பூஃப் பண்ற மாதிரி அவருக்கு போற டிராஃபிக்கை என் மூலமா அவருக்கு அப்படிங்கிற மாதிரி ரிவர்ட் பண்றது ஒரு சில ARP ஸ்பூஃபிங்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பூஃபிங்கும் பண்ணலாம், மேக் ஸ்பூஃபிங்
ஸ்பூஃபிங், ஆர் ஸ்பூஃபிங், அப்புறம் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங், அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஸ்பூஃபிங், ஐபி ஸ்பூஃபிங், இந்த மாதிரி நிறைய ஸ்பூஃபிங் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டாவது மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஸ்பூஃபிங் மெத்தட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக்ல. மூணாவது என்னன்னா SSL ஸ்ட்ரிப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி HTTPS வந்து ரொம்ப சேஃப் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா HTTPS வெப்சைட்ல நீங்க கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த MITM அட்டாக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா HTTPS SSL ஸ்ட்ரிப் பண்ணிட்டு HTTP சைட்டுக்கு புஷ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஆக்சஸ் பண்றது HTTPS வெப்சைட்டா இருக்கும். பட் இந்த SSL ஸ்ட்ரிப்பிங் என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த SSL ஸ்ட்ரிப் பண்ணிட்டு HTTP சைட்டுக்கு புஷ் பண்ண ஆரம்பிக்கும். நீங்க இதுல ஃபோர்ஸ் புஷ் பண்ணுங்க HTTP ல போகட்டும் அப்படிங்கிற மாதிரி புஷ் பண்ணி HTTP டிராஃபிக்கை ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணுவாங்க இந்த அட்டாக்கர்ஸ். நாலாவது என்ன அப்படின்னா இமெயில் ஹைஜாக்கிங் சொல்லுவாங்க. இது வந்து இமெயில் சர்வரை காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து நம்ம ப்ரீவியஸா ஒரு வீடியோ போட்டுருப்போம், சைபர் ஃபாரன்சிக்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதுல வந்துட்டு இந்த இமெயில் ஃபாரன்சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் டைம் சினாரியோ சொல்லியிருப்போம். லைக் எப்படின்னா இந்த ஈசன் படத்துல வந்துட்டு ஒரு ஹேக்கிங் சினாரியோஸ் நடந்திருக்கும், அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம். இந்த இமெயில் ஹைஜாக்கிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி வரும். ஸோ இந்த ஃபோர்த் மெத்தட் என்னன்னா இமெயில் ஹைஜாக்கிங். இந்த 4 டெக்னிக்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க இந்த அட்டாக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு MITM டெக்னிக்ஸா இருக்கும். இப்போ அடுத்து மோஸ்ட் ஃபேமஸ் MITM அட்டாக்ஸை பார்க்கலாங்களா? ஸோ இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடந்த மோஸ்ட் ஃபேமஸான அட்டாக்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா 2013 எட்வர்ட் ஸ்னோடன் அப்படிங்கிறவர் சொல்றாரு என்னன்னா NSA நேஷனல் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் வந்துட்டு எப்படி ஒரு MITM அட்டாக்ஸை பண்ணாங்க, ஒரு டார் ப்ரௌசர்லையும் ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லையும் எப்படி வந்துட்டு ஒரு மேலிஷியஸ் ஸ்கிரிப்டை இன்ஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதிருப்பாரு 2013. அதை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அட்டாக்ஸாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஃபேமஸான அட்டாக்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். 2014 லெனோவோ நம்ம கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த கம்பெனி தெரியும். அவங்க வந்து ஒரு பேசியை வந்து ஷிப் பண்றாங்க, ஒரு கம்ப்யூட்டரை. அதுல சூப்பர் ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேரை வச்சுட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஷிப் பண்றாங்க. அது என்னன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஆட்வேர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா தேவையில்லாம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் மால்வர்டைஸ்மெண்ட்ஸும் பாத்தீங்கன்னா எங்க யூசர் என்ன நடந்திருக்கு இதை வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு வல்னரபிலிட்டியா கண்டுபிடிச்சு இது மூலமா MITM பண்ணலாமா கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதை ஃபிக்ஸும் பண்ணி அதை ரீகாலும் பண்ணிட்டாங்க 2014 இந்த லெனோவோ கம்பெனி. 2015 ஒரு பிரிட்டிஷ் கப்பல் பாத்தீங்கன்னா $340,000 என்னன்னா இவங்க வந்து பேமெண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக பேமெண்ட் பண்ணிருக்காங்க. இது வந்து எங்கன்னா ஒரு MITMக்கு ரீடைரக்ட் ஆயிருக்கு, டிவோட் ஆயிருந்திருக்கு. ஸோ அப்போ அங்க இந்த €340,000 பாத்தீங்கன்னா இந்த பிரிட்டிஷ் கப்பல் லாஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ இது வந்து தேர்ட் MITM அட்டாக்ஸா நம்ம வச்சுக்கலாம். 2017 யூகுஃபேக்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் அவங்க மொபைல் அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா HTTPS சைட் மூலமா தான் கம்யூனிகேட் ஆகணும் கரெக்டா. பட் அந்த அப்ளிகேஷன்ல போற டிராஃபிக் வந்து HTTPSக்கு கம்யூனிகேட் ஆகாம HTTPக்கு கம்யூனிகேட் ஆயிருந்திருக்கு. ஸோ இதையும் என்ன பண்றாங்க அதை கண்டுபிடிச்சு இது மூலம் MITM பண்ணலாங்கிறத பார்த்து அவங்க என்ன பண்ணாங்க அதை பார்த்துட்டு அதையும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபோர்த் விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் MITM அட்டாக்ஸ்க்கு. 2019 ஒரு ஹேக்கர் வந்து $1 மில்லியன் ஹேக் பண்ணியிருந்திருக்காங்க. எங்கன்னா ஒரு சைனீஸ் கேபிட்டல் ஃபேம்க்கும் ஒரு இஸ்ரேலியல் ஸ்டார்ட் அப்க்கும் இன் பிட்வீன் நடக்கிற இமெயில் கம்யூனிகேஷனை ஆல்டர் பண்ணி அது மூலமா $1 மில்லியன் தேடி இருக்காரு. ஸோ இது வந்து 2019 நடந்த இது ஒரு MITM நம்ம எடுத்துக்கலாம். இந்த டாப் 5 தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நடந்த ஃபேமஸான 21ஆம் நூற்றாண்டுல இருந்த மோஸ்ட்லி ஃபேமஸான MITM அட்டாக்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் கடைசியா இவ்வளவு பார்த்துருப்போம் இந்த MITM அப்படின்னு என்னன்னு பார்த்துருப்போம். MITM அட்டாக் எப்படி பண்றாங்க, அதனுடைய ஃபார்முலா என்ன, அதனுடைய கேட்டகரி என்ன, அதனுடைய டெக்னிக் என்ன, அதுக்கப்புறம் அதனுடைய டிஜி நோட்டாருடைய கேஸ் ஸ்டடிஸ் பார்த்துருப்போம், அதனுடைய டேஞ்சர்ஸ் என்ன, அப்புறம் டாப் 5 மோஸ்ட் ஃபேமஸ் MITM அட்டாக்ஸை பார்த்துருப்போம். இப்போ இது எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் செக்யூர் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்டிவைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற ஆன்டிவைரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க தேவையில்லாத வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுது, கம்யூனிகேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டுருப்போம் விண்டோஸ் டிஃபெண்டர் சேஃபா இல்லையா அப்படிங்கிற வீடியோ போட்டுருப்போம், ஆன்டிவைரஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வீடியோ போட்டுருப்போம், டைப்ஸ் ஆஃப் வைரஸ் என்ன அப்படிங்கிற வீடியோ போட்டுருப்போம். இதை நீங்க பாத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நீங்க வந்துருவீங்க, எப்படி நீங்க இன்ஸ்டால் பண்ணணும், எதுக்காக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ எதுக்காக சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணிருப்போம், அதையும் நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. மூணாவது அவாய்ட் பப்ளிக் வைஃபை. ஸோ நம்ம இன்னொரு விஷயம் போட்டிருப்போம், இஸ் இட் பாசிபிள் டு ஹேக் ஃப்ரீ வைஃபை அப்படின்னு ஒரு வீடியோ போட்டுருப்போம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்க பப்ளிக் வைஃபைல கனெக்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்றது அப்படிங்கிற விஷயமும் அதில் நம்ம கிளியரா சொல்லியிருப்போம். அந்த வீடியோ பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா வந்து ப்ராப்பரான வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாம எல்லா வெப்சைட்டுமே ரீடைரக்ட் ஆன எல்லா வெப்சைட்டுமே நம்ம ஆக்சஸ் பண்ணாம உங்களுக்கு என்ன தேவையோ அந்த வெப்சைட் ஆக்சஸ் பண்ண பாருங்க. ஒரு ப்ராப்பரான VPN யூஸ் பண்ண பாருங்க. இப்போ எக்ஸ்பிரஸ் VPN எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் சைபர் கோஸ்ட் VPN எடுத்துக்கோங்க, அப்புறம் நார்டு VPN எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான VPN நீங்க யூஸ் பண்ண பாருங்க. உங்க செல்ல VPN யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ராப்பரான வெப்சைட்டை மட்டும் ஆக்சஸ் பண்ண பாருங்க. ஆன்டிவைரஸ் அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்பரான சேஃப்டி மெக்கானிசம்ஸை உங்க செல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்க செல்ல உங்க டேட்டா சேஃபா இருக்கும். நீங்க தேவையில்லாம ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாமே நீங்க பண்ணியாகணும். இந்த மாதிரி புதுசா டெக்னிக்கலா விஷயங்கள் தெரிஞ்சுக்க மறக்காம சைபர் வாட்ச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.